லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தண்ணி குடிச்சிட்டு இருக்க அங்கே பூத மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து நின்றுக்கிட்டு இருப்பா. இன்ன உடனே என்ன ஷாக் ஆயிட்டியா, உனக்காக கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாரு, நான் எவ்வளோ நல்லவளா இருக்குல்ல அப்படின்ட்டு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், உங்கள் பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. என் பேரை தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆர்வமான் இருக்க. இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் வினோதமாக இருக்குல்ல, அதனால தான் ஒரு நட்பாசையில் கேட்டுட்டேன் இருக்க. ஹீரோயினுக்கு காண்டேர்னால் இன்னொரு பக்கம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன உங்களை பேயெல்லாம் கூப்பிடுவாங்க, இல்லை பிசாசா, இல்லை சாத்தான் அதுதானே அப்படின்ட்டு இருக்க. டேய் நான் 9 tailed ஃபாக்ஸ்டா அப்படிங்கும்போது, ஓ இந்த ட்ராமாலெல்லாம் காட்டுவாங்கள்ல அப்படின்ட்டு இருக்கும்போது, ட்ராமாவில் வர கொடூரமானது இல்லை, நான் ரொம்ப அழகான 9 tailed ஃபாக்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் சீன் ஞாபகம் வரும். அன்றைக்கி வந்துச்சு பார்த்தியா, அதெல்லாம் என்னோட மேஜிக்கல் விங்ஸ் பார்த்துல அதுதான் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. ஒரு காலத்தில் என்னோட கிளைண்ட்டாக வருவேன், அதனால் இந்த கார்டை வச்சுக்கோ, வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு, இனிமேல் நீ அப்படியே நல்லா ஃபேமஸாக வரப்போகிற அப்படின்ட்டு இருக்க. ஹீரோவால் நம்ப முடியல. அன்னைக்கு என்னடானா நான் வந்து நல்லா இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு இருந்தீங்க, இப்போ என்னடானா வேர்ல்டு ஃபேமஸாக வருவேன்ட்டு இருக்கீங்க, என்ன மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்கன்ட்டு இருக்க. அதெல்லாம் விதி மாறத்தான் செய்யும் வாழ்க்கையில், மனுஷங்கன்னா வாழ்க்கை மாறதானே இருக்கையும், அதெல்லாம் இப்படிலாம் பெருசாக எடுத்துக்கலாமான் இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நம்பவே மாட்டுறாரு. நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க நான் பெரிய அத்லட்டாக வருவேன் இருக்கேன், நான் சொன்னால் கண்டிப்பாக நடக்குண்டாங்கிற மாதிரி ஹீரோயின் அடித்து சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நான் எப்போதான் அப்படி அவன் சொல்லலால அப்படின்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நீ ஏன் கற்றுக்கிட்டு தெரிஞ்சிடணும், இப்போவே நான் சொன்னால் அதெல்லாம் வேலைக்காகாமல் போயிடும், அதனால தான் உனக்கான டைம் வரும், நீயே கண்டுபிடிச்சிப்ப, ஆனால் இந்த கார்டு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இந்த கார்டு எதுக்கு என்னன்னு ஒன்றுமே புரியல. என்னோட பேர் யூஹோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவள் பேரை சொல்லியிருக்கா. இது வரைக்கும் நான் யார்கிட்டயே சொன்னதில்லை, அப்போ நீ ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு இருக்க. ஹீரோவோ ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த கோச் அன்னைக்கு வந்து ஆள் எடுத்துட்டு இருந்தாங்களே அந்த அம்மா வந்து நிற்கிறாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் டக்குன்னு காணாமல் வேற போயிட்டா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆகணும், உங்களுக்கு கொஞ்ச நாளில் மேட்ச் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ செலக்ட் ஆகிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவால் ஷாக்கு நம்பவே முடியல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபுட்பால் கிளப், அதில் போனால் லைஃபே மாறுற மாதிரி, அதை அவள் ஃப்ரெண்டுக்கு தானே கொடுத்துருந்தாங்க, என்ன எப்படி செலக்ட் பண்ணிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஃபுட்பால் அப்படி ஆடிட்டு இருந்தவன் நடக்கவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா இப்படிலாம் இருக்கேன்னு பார்த்து பாவம் கீது பார்த்துறாத, நான் எப்படியும் நல்லா பிளேயராக வாடிடுவேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரியல, சைலண்டாக இருக்காங்க. நான் இப்போ மட்டும் ஒரு ஃபுட்பால் மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா, பெட்லேயே படுத்துட்டு விளையாடுற மாதிரின்னு இருக்கா. ஹீரோ அப்படியா என்னது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை, லெஃப்ட் ஹேண்டர் தட்டி ரைட் ஹேண்டர் லீட் பண்ணோம் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த படுக்கையில் கூட ஃபுட்பால் அடுத்து எப்படி விளையாடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு புதுசாக கோல் அடிக்கிற மெத்தடுன்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான். அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட மாற்றி காமிச்சிட்டு இருக்க. கடைசியாக ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட கணவன் ஓகே அந்த ஃபுட்பால் செலெக்ஷனில் நேஷனல் டீம் ஆடுறதுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் கொடுத்துருப்பால அந்த ஷூட் கேத்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் மட்டும் நம்ம ஹீரோ கப் ஜெயிச்சா அவரோட வாழ்க்கையை மாறிடும். அடுத்து ஒரு 9 வருஷம் காட்டுறாங்க. ஒரு சரியான தனி ஐலாண்ட் இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் கண்ணாடியை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. மேம் இந்த ஐலாண்டில் டூரிஸ்ட்டுக்கு செமையான பிளேஸ், நீங்கள் இதில் மட்டும் வாங்கினீங்கன்னா காசு செல்லலாம் அப்படின்ட்டு இருக்க. இதை நான் டூரிஸ்ட்டுக்காகலாம் வாங்கலையா, எனக்காக வாங்கிட்டு இருக்கேன்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. ஒரு ஆள் இந்த ஐலாண்டில் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு புரோக்கரே ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. நிஜமாலுமே இவ்வளோ பெரிய மொட்டைக்காட்டில் என்னதான் பண்ணுவீங்க, பேச்சு துணை காலையில் எமர்ஜென்சி காலையிலன்னு இருக்கா. எனக்கு அதெல்லாம் தேவையப்படாதுன்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. புயலுக்கு இது வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு இருக்க. நான்லாம் நீந்தவே மாட்டேயா, நான் நேராக பறந்துருவேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. புரோக்கர் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி பணம் டெபாசிட் ஆயிடுச்சான்னு பாருன்னு சொடக்க போடுறா. ஆனால் 1 மில்லியன் கூட ஏறல. என்ன இது ஒரு காசு கூட ஏறல, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களான் இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 9 வருஷம் வேலையே செஞ்சிருக்க மாட்டால, எல்லா காசும் கரைஞ்சு போயிருக்கும். இதெல்லாம் நான் சரிப்பட்டு வராது, நான் கொஞ்ச நாளில் நான் காசோட வரேன், இந்த ஐலாண்டை நான் வாங்குறேன். சரி குறைக்கிற ஒரு 20,000 ரூபாய் கம்மி பண்ண முடியுமான்ட்டு புரோக்கர்கிட்ட அடிச்சு பிடிச்சி வேலை பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. வழக்கம் போல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம நாடு ஜெயிச்சிருச்சுன்ட்டு அவங்க டீம் சப்போர்ட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வேறு யாரோட டீமும் இல்லை, நம்ம ஹீரோ இருக்கார்ல அவரோட டீம் தான். அப்படியே எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ இதோட வெற்றிக்கெல்லாம் காரணம் யாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்காமல் போட்ட எஃபோர்ட் தான், அவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம்ல அதுக்கான பலன் தான் இது, எப்படியோ நம்ம சாம்பியன்ஸாக ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போவே இன்னும் 1/2 மணி நேரத்தில் எல்லாருமே கிரவுண்டுக்கு போய் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாம் ஸ்டாக்கு, என்னடா ஒரு செலிப்ரேஷன் கூட இல்லைன்ட்டு. இப்போ நம்ம என்னத்தை கிழிச்சிட்டோன்னு செலிப்ரேஷன் வேறு, அடுத்து நம்மளுக்கு மேட்ச் இருக்குது, அதெல்லாம் ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம வேர்ல்டு மேட்ச் அடிக்க முடியும். நம்மளோட எய்மே இந்த லீகை ஜெயிக்கிறதுல வேர்ல்டு மேட்ச் ஜெயிக்கிறதுன்னு இருக்க. அங்கே டீம்ஸ் மேட்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கானுங்க, யாரா இவன் பைத்தியக்காரனா இருக்கா அப்படின்ட்டு. இதை விட ஒரு கொடுமை என்னன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் சாப்பாடுக்கு இந்த சிக்கனு சில்லின்ட்டு அது இதுன்னு செஞ்சு வச்சிருப்பாங்க. ஹீரோ அது எல்லாத்தையுமே மூட்டை கட்ட சொல்லிட்டு வெஜ்ஜீஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாமே பஃபெட்ல அடுக்கிடுறாங்க. வாழ்க்கையே வெட்டு போய் பிளேயர் சுத்த. ஹீரோ பார்த்தீங்கன்னா புதுசாக கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சரியான பவருக்கு வந்துட்டாரு. அப்படியே சும்மா வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிட்டாரு. ரொனால்டோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பக்கம் பஸ்ஸில் போகிறவங்க இங்கே கொரியாவில் இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஊருக்கார அங்கே போய் எப்படி கலக்கிட்டு இருக்கான் பாருடா அப்படின்ட்டு. எல்லா ஆர்டிக்கல்லையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பேர் தான் ஃப்ளாஷ் நியூஸாக வருது. ஹீரோயின் நினச்சி பார்த்தால அதே மாதிரியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு படி பெட்டராகவே வாங்கிட்டாரு. கொரியாவில் கூட அவர் பண்ணுற ஒவ்வொரு சின்ன விஷயமும் வந்துகிட்டு இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் போனால் கூட ஃபுல்லாமே டாப் டு பாட்டம் ஹீரோவோட போஸ்டராக இருக்குது. ஒரு பக்கம் அவர் சக்ஸஸாக இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா
நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ உனக்கு என்ன வாழ்க்கையா முடிஞ்சிருச்சு, நீ இன்னும் சின்ன பையன் தானே, உன்னோட வாழ்க்கையில் இன்னும் வாழ்றது நிறைய இருக்கு, எப்போதான் வெளியே வர போறேன்ட்டு அவங்க அப்பா இன்னைக்கு நான் இந்த எல்லா ப்ரைஸையும் குப்பையில் போடாமல் விட மாட்டேன்னு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ப்ரைஸை கொடுத்துட்டு போகிறான். பட் அந்த ட்ராஃபிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரு. இந்த ட்ராஃபியை போய் யாராச்சும் குப்பையில் போடுவாங்களான்ட்டு அவங்க அப்பா இருக்க. இவனே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டுக்கு ட்ராஃபின்ட்டு அது இது இருக்குள்ள மெடல் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து குப்பையில் போடுங்கிற மாதிரி அவங்க அப்பாட்ட வச்சுட்டு போகிறான். அவங்க அப்பாவுக்கு வேற வழி இல்லை, பையன் இதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு வேற வழி இல்லைன்ட்டு சரி விடு நான் எல்லாத்தையும் போட்டுடுறேங்கிற மாதிரி இனிமேல் நீ போய் உன் வாழ்க்கையை பாருன்ட்டு எல்லாத்தையுமே குப்பையில் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டாங்க. கரெக்டாக அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது வெளியே பார்த்தீங்கன்னா மழை பெய்யுற சவுண்டு வேற கேட்குது. அவன் எப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு பையன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா எதுவுமே பேசலை. இதில் உன் தப்பு என்னடா இருக்குது, எல்லாமே காலம்தான் பார்த்துக்கும், ஆனால் நீ இப்போ எப்படி இருக்கியோ 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுதான் டிசைட் பண்ணும். இனிமேலாச்சும் உருப்படியாக இருக்கா பாரு, எப்போவுமே வாழ்க்கையில எல்லாம் சோர்வடையக்கூடாது, நீ ஃபியூச்சரை நோக்கி ஓடு, இப்போதைக்கு எதுவும் ஃபீல் பண்ணாதுன்ட்டு அவங்க அப்பா அவ்வளோ ஆறுதலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மழை வேறு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொட்ட ஆரம்பிச்சிருது. அவன் ஒரு பக்கம் ஊருக, அவங்க அப்பானா பதறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. என்னதான் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பையனுக்காக அந்த மெடல் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சாலும் அவன் ஆசையாக வாங்கினது இல்லையா, அதனால அவங்க அப்பானால விட்டு கொடுக்க முடியல. நம்ம இன்னும் மூவ் ஆன் ஆகலடா, கொஞ்ச நாள் நமக்கு தேவைப்படும் போல அப்படின்ட்டு அப்பாவும் பையனும் சரி அந்த ஏக்கத்தில் அப்படியே கண் கலங்கி அந்த மலையை பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. மழை பெய்யுதுன்ட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் கூட அங்கே காஃபிலேருந்து சாக்லேட் வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ தான். இவனுக்கு வந்து வாழ்வை பாடுறா எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஒரு பண்ணு பாக்கெட் எடுக்கலான்ட்டு போனால் அங்கே 2 பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பண்ணுன்ட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இது லிமிடெட் எடிஷன், எங்ககிட்ட கேட்காதீங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலான்னு அந்த பிள்ளைகிட்ட விசாரிச்சுட்டு இருக்கா. அதுக்கு பார்த்தீங்கன்னா அசல் பைத்தியமாகவே சுற்றிட்டு இருக்குதுங்க. ஹீரோ ஜூஸ் குடிக்கிறது தண்ணி குடிக்கிறதுன்ட்டு எல்லா ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், ஹீரோக்கு எவ்வளோ சேலரி வரும்னு நினைக்கிறீங்கன்னு இருக்க. அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவன் வாரம் 5 கோடி வாங்குவான், அவெல்லாம் சரியான ஆள் அப்படின்ட்டு இருக்கும்போது வாரம் 5 கோடியா, அப்போ என் கிளைண்ட் ஆகிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு போல அப்படின்ட்டு ஹீரோயின் பார்க்குறா. இதை விட ஒரு கொடுமை என்னன்னா அவனை பைத்து ஆட்டோபயோகிராஃபி வேற எழுதியிருப்பான். இந்த கொடுமை வேற பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா பைத்தியக்கார அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவோ அதே ஆட்டோபயோகிராஃபி வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காரு. சே பாருங்களேன் என் வாழ்க்கை எவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல, நான் எவ்வளோ திறமையானவன்லன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே தற்பரமையில மூழ்கி போயிருக்காங்க. கூட அந்த மேனேஜர் இருப்பாங்களே அந்த லேடி அவங்க கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு நல்ல வேலை செய்ய கிடைச்சிருக்கு, நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும், எவ்வளோ அழகாக இருக்கேன் பாருங்க, அப்படியே சல்மான் கான்கே சவால் விடுவேன்ல அப்படின்ட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. அங்கே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம் செல்ஃபி ஃபோட்டோகிராஃபின்ட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் இருக்கால அவளும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கா ஹீரோ பார்க்கலான்ட்டு. அவள் இன்னும் சூட்கேஸை வச்சுட்டு சுற்றுறத பார்த்துட்டு எப்படிடா இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா முதல் கேள்வியா உங்களுக்கு எங்கே ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குன்னா என்னையவே மறந்துட்டியாங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்க. அங்கே பிள்ளைங்க வேற தள்ளி விட்டுறாங்க. இவ திரும்புற நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா முதுவில் ஆட்டோகிராஃப் போட்டு போயிருக்காங்க. அட திமிரு பிடிச்சவனே இந்த நாய்க்கு வந்து கொழுப்பு பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. நிஜமாலுமே என்ன மறந்துட்டானாங்கிற மாதிரி இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் எதையுமே கண்டுக்கல. வந்துட்டு இருக்கும்போது தெரியாமல் ஷூட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கே ஓப்பன் ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வேணும்னே ஹீரோட புக்கில் போய் எனக்காட ஆட்டோகிராஃப் போடுறேன்ட்டு அவர் மூஞ்சியில் கிறுக்கி விட்டுட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் கார்டு இருக்குல்ல ஹீரோயின் இது அதையும் உள்ளே வச்சுட்டு வந்திருப்பா. ஹீரோ இந்த மாதிரி ஊருக்கு வந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டும் பார்க்குறான். ஆனால் அவன் எங்கே வந்திருக்கானா கிரவுண்டுக்கு வந்திருக்கான். அவங்க ஸ்டாஃபே இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் அவனும் பார்த்தீங்கன்னா பேந்து முழிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு என்னதான் ஃபுட்பால்லாம் விளையாடாமல் இருந்தாலும் மறுபடியும் ஜாயின் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கு. அதனால தான் விளையாடலான்ட்டு வந்துக்கிட்டு இருக்க. கோச் பார்த்தனா நீ நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, நீ ஃபீல்டை விட்டு போய் பல மாதம் ஆச்சு, இப்போ எப்படி மறுபடியும் ட்ரைனிங்கு ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் இல்லை சார் கொஞ்ச நாள் தானே ஆச்சு, நான் எப்படியும் பிக்கப் பண்ணிடுவேன், உங்களுக்கே தெரியல என் திறமை என்னன்னு இருக்க. அவன் உன் திறமை மேலெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ கம்பெனி வந்து உனக்கு பே பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. 2வது விஷயம் ஆல்ரெடி இப்போ நியூ பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, உனக்கு வயசு வேற ஆயிடுச்சு, இப்போ கிளப்லேருந்து உனக்கு பேவும் பண்ண மாட்டாங்க. 10வதுக்கு இந்த மாதிரி நீ டோர்னமெண்ட்லாம் ஜெயிச்சா மட்டும் என்ன நேராக போய் நேஷனல்ஸாக விளையாட முடியும், எப்படியோ அதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போக முடியும். இப்போ நீ சின்ன பையனாக இருக்கல, வேற எதுனா வேலை தேடிக்கோ, உன் ஃபியூச்சரை பாருங்கிற மாதிரி கோச் அட்வைஸ் கொடுக்க. இவன் அப்படியே மனசில் சுக்குநூறோ உடஞ்சி போய் வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்பவும் போல் மீட் பண்ணுற இடத்துக்கு வா, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்ணில் அப்படியே கண்ணீரோடு இவனும் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கான். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் லெவலுக்கு ஆசைப்படுறதுல தப்பு தானே அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ இன்னுமே விளையாடிட்டு போய் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு ஆடா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு மெசேஜ் அனுப்ப இவன் டெலிவரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். காலம் அப்படியே பாருங்களேன் எப்படி மாறிடுச்சுன்ட்டு. இப்போ அவன் டெலிவரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ ப்ராக்டிஸில் இருக்கேன்ட்டு 2 பேர்த்தோட லைஃபும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் 10வதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஐலாண்டு மட்டும் கண்ணே குறையில. ஐலாண்டு நான் வாங்கிடுவேன் ஓகே, அதோட ஃபர்னிச்சர்ஸ்க்கெல்லாம் அப்படியே பிரம்மாண்டமாக லக்ஸூரியஸாக இருக்கும். அதுக்கு தான் 10வதுக்கு இந்த சேர்ஸ் எல்லாம் நானே கையால் பண்ணதாக இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேர் வாங்கலான்ட்டு வந்திருக்கா. அங்கே போய் அந்த அம்மா கிட்ட நானே ஒரு சேரை தயாரிக்கணும், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு நல்ல பிரம்மாண்டமான லக்ஸூரியஸான சேராக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எடுத்த உடனேலாம் அப்படி தயாரிக்க முடியாதுமா, அது கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என் திறமையை பற்றி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான்லாம் எப்போவுமே போர் அடிச்சுன்னா எல்லாரும் மலை தானே ஏறுவாங்க, ஆனால் அவங்க 5 மலை ஏறக்குள்ளே நான் 10 மலை ஏறுவேன் அப்படின்ட்டு எக்ஸாம்பிளாக அவள் பண்ண ஒரு ட்ரக்கிங் சாதனையை சொல்லிக்கிட்டு இருப்பா.
அவள் குரங்குறத பாதி தாவறதில் பார்த்து டீம்மேட்ஸே ஆச்சரியப்படுவாங்க பாருங்களேன், எந்த ஒரு கொடகடா இது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இன்னும் போர் அடிச்சது அப்படின்ட்டு ஒரு கேபாப் கைடால் குரூப்பை வாடகைக்கு எடுத்திருப்பா. அந்த டீம் நல்லா சூப்பராக ஃபங்க்ஷனாக டாப் ப்ராஃபாக பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வித்ட்ரா பண்ணிடுவா. என்ன மேட்டர்னா அவனுக்கெல்லாம் ஓவராக திமிரு பிடிச்ச ஆரம்பிச்சுனானுங்க. அதனால தான் அந்த ஃபாக்ஸ் பெரிய பேண்ட் இருக்குல்ல, அந்த டீமையே நான் டிஸ்பேண்ட் பண்ணி விட்டுட்டேன், அதோட ஓனர் நான் அப்படின்ட்டு. இப்போ சொல்லு என்னால் முடியாததுன்னு எதனா இருக்கா என்னன்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. அந்தம்மா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அவ்வளோ அறுக்கவே முடியல. நம்ம ஹீரோயின் வெறியாகி அறுக்கிறக்குள்ள அட விடுமா கையை கீதை அறுத்துக்காத, நானே ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. டக்குன்ட்டு ஒரு சொடக்கு தான் போடுவா போருங்க. வழக்கம் போல் என்ன ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலையை அதுவே செஞ்சிடும். நம்ம ஹீரோயின் நினச்சிருப்பால அதே மாதிரியே ஒரு அழகான சேர் ரெடியாகி வந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் இவன் மைண்டில் இன்னொரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோ கிட்ட தான் நம்ம கார்டு வச்சுட்டு வந்தோமே, இன்னும் அவன் கூப்பிடாம இருக்கான், ஒரு வேலை மறந்துட்டானான் இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவர் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இந்த மசாஜ் மாதிரி மிஷின் இருக்கும்ல, அதில் போய் ஃப்ரீஸ் பண்ணிட்டு உடம்பு ஹீட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் என் பாடி எல்லாம் அப்படியே மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகிடும்ட்டு மெடிடேட் பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் உள்ள வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோ யார் நீ, எதுக்கு எப்படி உள்ள வந்த, எப்படி என்னோட வீடு அட்ரஸ் பாஸ்வேர்ட்லாம் தெரியும்னு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏன் உன் வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாதாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ ஃபேனாகவே இருந்தாலும் இப்போ எல்லாம் அத்துமீறது தப்பு, தயவு செஞ்சு போ, என்னோட டவல் எடுத்து கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு இருக்க. முடிஞ்சா ரிப்போர்ட் பண்ணிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. ஏதோ சின்ன பொண்ணாச்சே பாவம் பார்த்து விடுறேன், இப்போ நீ ஓடிட்டேன்னா உன் வாழ்க்கை தப்பிச்சது, இல்லைனா ரிப்போர்ட் பண்ணிடுவேன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு அந்த டவல் எடுத்து கொடுத்துட்டு போட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டவலெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஏய் அவளா நீ யூஹோ தானே அப்படின்ட்டு அவர் டக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம் இப்போ வாச்சு ஞாபகம் வந்துச்சே, உன் கூட இன்னொரு டீல் போடலான்ட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு எடுத்து வைக்கிறா. இவ்வளோ நாள் நீ ஆசைப்பட்டு உன் விஷயம் எதனா கேட்டிருப்பல, இப்போ உனக்கு லக்கு வந்திருக்கு, என்னோட கேளு, பட் நீ கொடுக்க வேண்டிய பையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், அதையே யோசிச்சுக்கோங்கிற மாதிரி. ஆசை என்ன அப்படின்ட்டு ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் யோசிக்கிறாரு. எனக்கு ஒன்றுமே ஆசை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எப்படி இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பாக மனுஷனா ஆசை இருக்குன்னு இருக்க. என்கிட்ட தான் எல்லாமே இருக்கே, அப்புறம் எனக்கு என்ன தேவைங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் இல்லை, மேபி நீ ஒரு வேளை உன்னோட பாடியை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறியான் இருக்க. இவ்வளோ அழகான பாடியை யாராச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்களான்ட்டு அவர் பாயிண்டாக கேட்டுறாரு. உங்கள் அம்மா அப்பா அவங்க உடம்பெல்லாம் நல்லா இருக்கணும்ட்டு ஆசை இல்லையா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னை எங்கள் பாட்டி தான் வளர்த்துனாங்க, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, போன மாதம் தான் பாட்டியும் செத்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இவ்வளோ பெரிய கொடுமையா, இது யாருக்குமே வரக்கூடாது, நான் என்ன தான் பண்ணுவேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா பாவம் என்ன விஷ் பண்ணுறதுனே தெரியல. இப்போ வேணால் உனக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் ஹியூமனோட வாழ்க்கை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். அப்போ உனக்கு நான் கண்டிப்பாக தேவைப்படுவேன், கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொண்டிருக்க. கரெக்டாக பெல்லு வேறு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஹீரோயின் தான் யாராச்சும் வந்தால் எஸ் ஆயிடுவாளே, அதே மாதிரியே போயிட்டா. இன்னுமே திருந்தலையா அப்படின்ட்டு ஹீரோ கழுவி ஊற்றிட்டு கதவை ஓப்பன் பண்ணால் டெலிவரி பாய் தான் வந்திருக்கான். பட் டெலிவரி பண்ணுறது வேறு யாருமே இல்லை, ஃப்ரெண்டு தான். அவனை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு ஷாக்கு, என்னடா இந்த வேலைக்கு பண்ணிட்டேன்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் இருக்காங்களா, நம்ம ஹீரோவோட மேனேஜர், அவங்க பதறி அடிச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு நியூஸை பார்த்துட்டு. அது என்ன நியூஸ் என்ன எது நமக்கு காட்டல. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, இப்போ எதுக்கு நீ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இதெல்லாம் ஒன்றும் சர்ப்ரைஸே இல்லை, நான் எப்போ வேணாலும் குவிட் பண்ணலான்ட்டு தான் இருந்தேன், பட் இன்னும் கொஞ்சம் மாதம் ஆச்சு நான் இந்த வேலையெல்லாம் விட்டு அப்படின்ட்டு ஃபுட்பாலை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ என்கிட்ட நீ ஏன் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு கேட்டுக்கிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யார் சொல்லுவா, உனக்கு வேற உலகம் எனக்கு வேற உலகம், உன்னோட கஷ்டம் வேற என்னோட கஷ்டம் வேற அப்படின்ட்டு அந்த கார்டு இருக்குல்ல, உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுவேன்ட்டு அந்த மாதிரி கார்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு எதனா ஆசை இருக்கான்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னு தெரியல, ஒரு ஃப்ளைட்டை காட்டுறாங்க ஓவர் நைட்டில். முழிச்சு பார்த்தா ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கான், அது பிஸ்னஸ் கிளாஸில் கூட்டு சூட்டெல்லாம் போட்டு பக்காவாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். சார் உங்களுக்கு இப்போ எதனா வேணுமா அப்படின்ட்டு இவனோட பேரை சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவன் பேசுறதுல தெரியுது இவன் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக இருக்கான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி ஓப்பன் பண்ணா அவன் ஏதோ ஒரு குடிசை வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ வழியே நான் எங்கே இருக்கேன்னு நம்ப முடியாமல் அப்படியே ஷாக்கில் சுற்றிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் கைஸ் இவங்க 2 பேரோட வாழ்க்கை எப்படி மாறுச்சு, நம்ம ஹீரோயின் எப்படியெல்லாம் மாற்றி வச்சா, அவளோட ரூட் கிளியர் ஆச்சா என்ன ஏதுன்ட்டு ரொம்ப ரொமான்டிக்காக வழக்கம் போல் காமெடியாக பக்காவாக சொல்லியிருப்பான். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.